பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 13:5 வாசிக்கும்போது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று தாவீது எழுதுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்லுவது, தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன். இந்த ஆடு மேய்க்கிற அந்த தாவீதை ஆண்டவர் அந்த நாட்டுக்கே அரசனாய் மாற்றினார். தாவீது தகுதி இல்லாத ஒரு மனிதன். தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்துவதே தேவனுடைய கிருபை. எனவே சாதாரண ஆடு மேய்க்கிற அந்த தாவீதை தேவன் முழு நாட்டுக்கும், அந்த இஸ்ரேல் நாட்டுக்கும் அவனை ராஜாவாய் மாற்றி உயர்த்தின தேவன் இன்றைக்கும் இந்த இறைவார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்கு தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். தகுதியுள்ளாதவனுக்கு தேவன் கொடுக்கிற தகுதியே கிருபை. எனவே நம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டு தகுதிப்படுத்தி மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையே. அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உயிரோடு வாழ்வது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. எனவே தேவன் தம்முடைய கிருபை இன்றைக்கு நமக்கு அளவில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். நோவா காலத்தில், நோவா வாழ்ந்த அந்த காலத்தில் உள்ள மக்கள் பொல்லாத ஜனங்கள். அந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியில் அந்த நோவா தேவனுக்கு பிரியமானவனாய், நீதிமானாய், உத்தமனாய், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய், எல்லா பொல்லாப்புக்கும் விலகின மனுஷனாய் காணப்பட்டார். அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமேன். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டுமானால் நாம் எப்படி வாழ வேண்டும்? தேவனுக்கு பிரியமான மனிதர்களாக வாழ வேண்டும். ஆமேன். தேவன் விரும்புகிற, எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆமேன். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அசுத்தம் நிறைந்த ஒரு உலகம், பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும்? நோவாவை போல நீதிமானாய், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், எல்லா பொல்லாப்புக்கும் விலகி நம்ம தேவனை தேடுகிற மனுஷனாக இருப்போமானால் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நீதிமான்களாய் வாழும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. எனவே தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி உயர்த்துவதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானது. ஒரு ஊழியர் சொன்னார், அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் இப்படி இருப்பதே தேவனுடைய கிருபை. ஆமேன். தேவனிடத்தில் அவர் கிருபை பெற்றிருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நாமும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு நோக்கமும் தேவ கிருபையை சார்ந்து இருப்பதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன்னுடைய பலவீனம் நீங்குவதற்காக தேவனிடத்தில் போய் மனங்கசந்து அழுது மன்றாடி ஜெபிக்கிறார். 3 வேளை ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும்ப்பா. இவன் சொல்கிற, ஆண்டவரே வியாதி மாறணும், என்னுடைய பலவீனம் என்னை விட்டு விலகணும், அது என்னை மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளாக இருக்குது, அது என்னை எப்பவும் குத்திட்டே இருக்குது, எனக்கு வலியாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். ஆமேன். அப்போ வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள் எது வந்தாலும் அவை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தேவ கிருபை போதும். அல்லேலூயா. பவுலுக்கு வியாதி சரியாகலை, ஆனால் அந்த வியாதியினால் அவர் மறிக்கலை. அவர் அந்த வியாதியோடு கூட சந்தோஷமாய், நிம்மதியாய், சமாதானமாய் வாழ்ந்தார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவ கிருபையை சார்ந்து கொள்வோம், தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோம். மரியாதை பார்த்து சொல்கிறார், தூதன் கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறார். ஆமேன். எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவ கிருபை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு நம்ம அனுதினமும் நம்ம தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே உம்முடைய கிருபை என் மேலே அளவில்லாமல் ஊற்றும், உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம கேட்போமானால் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு அளவில்லாமல் கொடுப்பார், நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையை எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. நாங்கள் உம்முடைய கிருபை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமென்.